வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதாரம் ஒரு மிக முக்கியமான வரலாற்று புதினம். ஆமாம், ஒரு மிக சிறந்த பதிவு இது. கண்டிப்பா. அந்த புத்தகத்தோட பெயர் கொச்சி ராஜா வீரா அல்புகர்க்கின் கூட்டாளியும் விஜயநகர எதிரியும். 16ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல உலக வரைபடத்தையே மாற்றி வரைந்த சில சம்பவங்களை இந்த புத்தகம் ரொம்ப விரிவா பேசுது. சரி, நாம விஷயத்திற்கு நேரடியாக வருவோம். இந்த புத்தகத்தின் முன்னுரையில் என்னை ரொம்பவே சிந்திக்க வைத்த ஒரு வர்ணனை இருக்கு. அதாவது, கடல் அலைகள் மசாலா வாசனையோடு ரத்தத்தையும் சுமந்து வந்த காலம் அது அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ரொம்ப வலிமையான ஒரு வரி அது. ஆமா. இதை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. மிளகு, ஏலக்காய் மாதிரியான ரொம்ப சாதாரண சமையலறை பொருட்களுக்காகவா இவ்வளவு பெரிய ரத்தக்களரி உலகத்துல நடந்தது? அந்த வர்ணனைய நாம வெறும் ஒரு இலக்கியம் அப்படின்னு கடந்து விட முடியாது. என்னன்னா, அதுதான் அந்த 16ஆம் நூற்றாண்டோட அப்பட்டமான புவியியல் அரசியல் யதார்த்தம். நீங்க இன்னைக்கு உங்க சமையலறையில ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துற அந்த மிளகு இருக்கே, அது அந்த காலகட்டத்துல ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற ஒரு ஆயுதமா இருந்துச்சு. ஒரு ஆயுதமா? மிளகு ஒரு ஆயுதமா இருந்துச்சா? கண்டிப்பா. இத நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, ஐரோப்பியர்களை, குறிப்பா போர்ச்சுகீசியர்களை எது இவ்ளோ தூரம் கடலை கடந்து இந்தியாவுக்கு வர தூண்டியது அப்படிங்கிற அந்த பெரிய பின்னணிய பார்க்கணும். அவங்க இங்க வந்தது ஏதோ புதிய நிலங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல மட்டும் கிடையாது. ஓ, வேற என்ன காரணம்? அரேபிய வியாபாரிகளோட ஏகபோக உரிமையை உடைக்கணும், உலக பொருளாதாரத்தோட நாடி துடிப்பான அந்த நறுமண வியாபாரத்தை தங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த ஒற்றை நோக்கத்துக்காக தான் அவங்க வந்தாங்க. இந்த ஒரு காரணம் தான் மலபார் கடற்கரைய ஒரு மாபெரும் சர்வதேச போர்க்களமா மாத்துச்சு. அப்படியென்றால் அந்த காலகட்டத்துல மிளகுக்கு இருந்த உண்மையான மதிப்பு தான் என்ன? அதாவது, இப்போ இன்றைய நவீன உலகத்துல கச்சா எண்ணெய் அல்லது இந்த இன்டர்நெட் டேட்டாவிற்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு அன்று மிளகுக்கு இருந்ததா? இதை எதற்காக கருப்பு தங்கம் அப்படின்னு அழைத்தார்கள்? இதை இப்படி பாப்போம். மிளகு இந்தியாவிலும் இந்தோனேஷிய தீவுகளிலும் உற்பத்தி ஆகுது. அங்கிருந்து அரேபிய வியாபாரிகள் மூலமா செங்கடல் வழியா எகிப்து அடையுது. சரி. அங்கிருந்து வெனிஸ் நகரத்து வியாபாரிகள் மூலமா ஐரோப்பா முழுவதும் விநியோகிக்கப்படுது. இந்த நீண்ட பயணத்துல ஒவ்வொரு துறைமுகத்திலும் அதற்கான வரியும் லாபமும் சேர்க்கப்படுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா விலை கூடிடும். எக்ஸாக்ட்லி. கடைசியாக லண்டன் அல்லது லிஸ்பன் நகரத்தை அந்த மிளகு அடையும் போது அதோட விலை இந்திய விலையை விட பல 100 மடங்கு அதிகமா இருந்துச்சு. ஐரோப்பாவில குளிர்காலத்துல இறைச்சியை பதப்படுத்தவும் அதோட சுவையை கூட்டவும் மிளகு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளா இருந்துச்சு. ஓ, அப்ப அது ஒரு ஆடம்பர பொருள் மட்டும் இல்ல, ஒரு அத்தியாவசிய தேவை. கரெக்ட். அதனால தங்கம் கொடுத்து மிளகை வாங்கும் நிலையில ஐரோப்பியர்கள் இருந்தாங்க. இந்த பிரம்மாண்டமான லாபத்தை அரேபியர்களிடமிருந்தும் வெனிஸ் நகர வியாபாரிகளிடமிருந்தும் தட்டி பறிக்க போர்ச்சுகல் முடிவு செஞ்சது. அதுக்காக தான் அவங்க ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு இந்தியாவிற்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்க தங்களோட நாட்டின் மொத்த செல்வத்தையும் முதலீடு பண்ணாங்க. கேட்கவே ரொம்ப மலைப்பா இருக்கு. ஒரு சாதாரண நறுமண பொருளுக்காக மாபெரும் கப்பல்களை கட்டி பல மாதங்கள் கடலில் பயணித்து பாதி பேர் நோயிலும் புயலிலும் இருந்து இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருந்திருக்காங்களா? ஆமா, அன்னளவுக்கு லாபம் காத்திருந்தது. சரி, அவங்க இந்தியாவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் இங்கே வந்த பிறகு நிலைமை அவர்களுக்கு சாதகமாக இல்லையா? இங்குதான் நமது புத்தகத்தின் முக்கிய கதாபாத்திரமான கொச்சி ராஜா வீரா உள்ளே வருகிறார். மிகச் சரியான இடம். அவர் ஒரு மிகச்சிறிய ராஜ்யத்தோட அரசர். ஆனால் போர்ச்சுகீசிய கடற்படை தளபதியான அல்புகர்க்குடன் அவர் ஒரு மிக நெருக்கமான ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஒரு வெளிநாட்டு படையை நம்பி ஒரு உள்ளூர் அரசர் ஏன் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டும்? இது கொஞ்சம் முட்டாள்தனமான முடிவாக தோன்றவில்லையா? மேலோட்டமாக பார்த்தால் உங்களுக்கு அப்படித்தான் தோன்றும். ஒரு அந்நிய சக்தியை தனது நாட்டுக்குள் அனுமதிப்பது ஒரு அரசனுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் வீராவின் நிலையில் இருந்த அந்த சூழலை நீங்க கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து பார்க்கணும். அதாவது அவர் பக்கத்து நியாயத்தை நாம பார்க்கணும். ஆமா, அந்த காலகட்டத்துல கொச்சி என்பது சுதந்திரமான ஒரு பெரிய பேரரசு கிடையாது. அது கோழிக்கோடு மன்னரான சாமுதிரியின் கட்டுப்பாட்டுல இருந்து ஒரு சின்னஞ்சிறிய பகுதி. கோழிக்கோடு தான் அரேபிய வியாபாரிகளின் மையமாக இருந்துச்சு. சாமுதிரி கொச்சி ராஜாவை கிட்டத்தட்ட ஒரு அடிமையை போல நடத்தி அங்கு உற்பத்தியாகும் மிளகை மிக குறைந்த விலைக்கு தன்னிடம் மட்டுமே விற்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார். ஓ, அப்போ கொச்சி ராஜாவுக்கு வேற வழியே இல்ல. ஆமா, கொச்சி ராஜ்யம்
பொருளாதார ரீதியாக கடும் மூச்சு திணறல்ல இருந்தது. தன்னிடம் ஒரு பெரிய ராணுவமோ அல்லது கடற்படையோ இல்லாத நிலையில் சாமுதிரியை எதிர்த்து வீரா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒரு நிமிஷம். அப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்தத ஒரு தப்பிக்கும் வாய்ப்பாக வீரா பார்த்தாரா? ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி? போர்ச்சுகீசியர் தளபதிகள் முதலில் கோழிக்கோடு தான் சென்றார்கள். ஆனால் அங்கு அரேபிய வியாபாரிகளுக்கும் இவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு சாமுதிரி போர்ச்சுகீசியர்களை விரட்டி அடித்தார். ஆஹா, அப்போ போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒரு தங்குமிடம் தேவைப்பட்டது. சரியா சொன்னீங்க. தங்களுக்கு தேவையான மிளகை நேரடியாக வாங்க ஒரு பாதுகாப்பான துறைமுகம் போர்ச்சுகீசியர்களுக்கு தேவைப்பட்டது. அதே சமயம் சாமுதிரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட பீரங்கிகள் பொருத்தப்பட்ட ஒரு பலமான ஐரோப்பிய கடற்படையின் உதவி வீராவுக்கு தேவைப்பட்டது. எனவே அல்புக்கர்க்கும் கொச்சி ராஜாவும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் வெறும் நட்பு அல்ல. அது ஒரு அரசியல் தந்திரம். ஆமா, ஆனா அதிஸ்பர தேவையால் உருவான ஒரு மிக தந்திரமான புவியியல் அரசியல் நிலைப்பாடு. இது நீங்க ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். கொச்சியில் போர்ச்சுகீசியர்கள் தங்கள் கோட்டையை கட்டிக்கொள்ளலாம். பதிலுக்கு சாமுதிரியின் தாக்குதல்களில் இருந்து கொச்சியை போர்ச்சுகீசிய கடற்படை பாதுகாக்கும். இதுதான் அந்த ஒப்பந்தம். இது உண்மையில ஒரு செஸ் விளையாட்ட போல இருக்கு. எதிரியின் எதிரி நண்பன் அப்படிங்கிற தந்திரத்தை வீரா மிக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் அல்புகர்க்கின் பங்கு என்ன? அவர் ஒரு மிக கடுமையான போர் வீரன் என்று புத்தகம் வர்ணிக்கிறதே. அல்புகர்க் சாதாரண கடற்படை தளபதி மட்டும் அல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த அரசியல் வியூகவாதி. இந்திய பெருங்கடலில் போர்ச்சுகீசிய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த அவர் ஒரு மாஸ்டர் பிளான் வைத்திருந்தார். கடலில் முக்கிய வழித்தடங்களை, அதாவது ஏடன் வளைகுடா, ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் மலாக்கா ஆகிய இடங்களை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்பது அவர் திட்டம். ஒட்டுமொத்த ஆசிய வர்த்தகத்தையும் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வர நினைத்திருக்கிறார். ஆமாம், அதற்கு அவருக்கு இந்தியாவில் ஒரு உறுதியான தளம் தேவைப்பட்டது. வீராவின் பலவீனத்தை அல்புகர்க் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். வீராவிற்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறிக்கொண்டே படிப்படியாக கொச்சியின் ஒட்டுமொத்த மிளகு வர்த்தகத்தையும் போர்ச்சுகீசியர்களின் ஏகபோக உரிமைக்கு கொண்டு வந்தார். அப்போ வீரா தன்னை அறியாமலேயே ஒரு வலையில் விழுகிறார். கண்டிப்பா, வீரா தன்னை காத்துக்கொள்ள ஒரு சிங்கத்தின் முதுகில் சவாரி செய்ய தொடங்கிவிட்டார் என்பதை அவர் உணரவே சிறிது காலம் பிடித்தது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. அந்த சிங்கத்தின் சவாரிதான் கதையின் அடுத்த மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்துது. சாமுதிரியிடமிருந்து தப்பித்து விட்டோம், இனி கொச்சி ராஜ்யத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று வீரா நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு மிகப்பெரிய தூங்கும் எரிமலையை தட்டி எழுப்பி விடுகிறார். விஜயநகர பேரரசு. அதேதான், தென்னிந்தியாவின் மகாசக்தியான விஜயநகர பேரரசு. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். சாமுதிரிக்கும் வீராவிற்கும் இடையிலான இந்த உள்ளூர் சண்டையில் இவ்வளவு பெரிய விஜயநகர பேரரசு ஏன் தலையிட வேண்டும்? மிளகு அவ்வளவு பெரிய விஷயமா அவர்களுக்கு? இந்த இடத்தில்தான் நாவலின் வரலாற்று பரிமாணம் இன்னும் ஆழமாகிறது. நீங்க கேட்டீங்க இல்லையா, விஜயநகர பேரரசு ஏன் தலையிட்டது என்று. அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் முக்கிய வர்த்தக பாதைகளையும் கட்டுப்படுத்திய பிரம்மாண்டமான சக்தி விஜயநகரம். அவர்களுக்கு மிளகு ஒரு பெரிய விஷயமே இல்ல. மிளகு இல்லையா? பின்ன எதற்காக வந்தார்கள்? குதிரைகள். குதிரைகளா? ஆமாம், அவர்களின் ராணுவ பலத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டது அரேபியாவிலிருந்தும் பெர்ஷியாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் உயர்தரமான குதிரைகள். அரேபிய வியாபாரிகள் தடையின்றி அந்த குதிரைகளை கொண்டு வந்து கொண்டிருந்த வரை விஜயநகர பேரரசு ரொம்ப அமைதியாக இருந்தது. ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களை தாக்கினார்களா? சரியாக பிடித்துவிட்டீர்கள். அல்புகர்க்கின் பீரங்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கியவுடன் அரேபிய கப்பல்களை அவர்கள் வழிமறித்து மூழ்கடிக்க தொடங்கினார்கள். இது நேரடியாக விஜயநகர பேரரசின் குதிரை விநியோகத்தை பாதித்தது. அப்போ போர்ச்சுகீசியர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையிலான பிரச்சனை மிளகு அல்ல, குதிரைகள். இது ஒரு சங்கிலி தொடர் போல இருக்கிறது. கடலில் நடக்கும் ஒரு வர்த்தக போர் நிலத்தில் இருக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராணுவ பலத்தை அசைத்து பார்க்கிறது. 100% உண்மை. போர்ச்சுகீசியர்கள் தங்களது வணிக ஏகபோகத்தை கடல் மார்க்கமாக நிலைநிறுத்த முயற்சிக்கும் போது அது விஜயநகரத்தின் நலன்களோடு நேரடியாக மோதுகிறது. விஜயநகர பேரரசின் அரசர்கள் இதை சும்மா வேடிக்கை பார்த்த தயாராக இல்லை. ஆஹா, போர்ச்சுகீசியர்களை முழுமையாக நம்பி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த கொச்சி ராஜா வீராவின் மீது விஜயநகரத்தின் பார்வை திரும்புகிறது.
ஆமாம். போர்ச்சுகீசியர்களை நேரடியாக கடலில் எதிர்க்க முடியாத விஜயநகர பேரரசு நில வழியாக கொச்சி ராஜ்யத்தின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறது. உணவு தானியங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் கொச்சிக்குள் நுழைவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. ஒரு முற்றுக்கடை. இப்போது வீரா 2 மாபெரும் இரும்பு கதவுகளுக்கிடையே சிக்கிக் கொள்கிறார். ஒரு பக்கம் அதிகார வெறி கொண்ட கூட்டாளியான அல்புகர்க், மறுபக்கம் கோபத்தின் உச்சத்தில் இருக்கும் விஜயநகர பேரரசு. இதை நினைத்து பார்க்கும்போதே மூச்சு முட்டுகிறது. ஒரு ஆட்சியாளராக வீரா எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பார் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். நிஜமாகவே இந்த கடுமையான அரசியல் பதற்றங்களுக்கு நடுவில் புத்தகம் ஒரு முற்றிலும் எதிர்பாராத தளத்திற்கு பயணிக்கிறது. அதுதான் அந்த உளவாளி தொடர்பான பகுதி. இது என்னை ரொம்பவே கவர்ந்தது. ஆம், அது ஒரு மிகச்சிறந்த திருப்புமுனை. விஜயநகர பேரரசு கொச்சி ராஜ்யத்திற்குள் ஒரு உளவாளியை, ஒரு பெண்ணை ரகசியமாக அனுப்புகிறது. அவள் வீராவின் அரசவைக்குள் நுழைந்து தகவல்களை சேகரிக்கிறாள். ஆனால் இங்கே நடக்கும் சுவாரஸ்யம் என்னவென்றால், அவள் ஒரு உளவாளி என்பது வீராவிற்கு தெரிந்துவிடுகிறது. தெரிந்தும் அவர் அவள் மீது ஒரு ஈர்ப்பு கொள்கிறார். இது கேட்பதற்கு ஒரு திரைப்படத்தின் கதை போல இருக்கிறதே தவிர, நிஜத்தில் ஒரு அரசன் இவ்வளவு கவனக்குறைவாக இருப்பாரா? நீங்க சொல்வது நியாயமான கேள்விதான். இது மேலோட்டமாக பார்த்தால் ஒரு அரசனுடைய கவனக்குறைவு போலதான் தோன்றும். ஆனால் இதன் உளவியல் பின்னணியை நீங்கள் ஆழமாக நோக்க வேண்டும். வீரா ஒரு அரசன், ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர். தன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் அவரிடம் ஒன்றை பெற நினைப்பவர்கள்தான். அல்புகர்க்கிற்கு மிளகு வேண்டும், சாமுதிரிக்கு அவரது அடிமைத்தனம் வேண்டும், அவரது சொந்த அமைச்சர்களுக்கே அதிகாரத்தின் மீது ஆசை இருக்கலாம். இந்த சூழலில் அந்த உளவாளி அவரை வீழ்த்த வந்தவளாக இருந்தாலும் அவளை ஒரு வித்தியாசமான கோணத்தில் வீரா பார்க்கிறார். அதாவது தன்னுடைய உண்மையான பலவீனங்களை, தனது பயத்தை, ஒரு ஆட்சியாளராக தான் படும் பாட்டை புரிந்து கொள்ளும் ஒரு நபராக அந்த உளவாளியை பார்க்கிறாரா? சரியாக சொன்னீர்கள். அவளது கேள்விகள் மிக கூர்மையாக இருக்கின்றன. அவள் போர்ச்சுகீசியர்களின் பீரங்கி பலம் குறித்தும் வீராவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் நுட்பமாக தகவல்களை சேகரிக்கிறாள் என்பதை கவனிக்கும் வீரா அவளது புத்திசாலித்தனத்தின் மீது பெரிய மரியாதை கொள்கிறார். இது ஒரு வித்தியாசமான கோணம். தன்னை அழிக்க வந்த எதிரியின் கூர்மையான அறிவைக் கண்டு ரசிக்கத் தொடங்குகிறார். ஆனால் இது அந்த உளவாளிக்கும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறதல்லவா? ஒரு உளவாளி எந்த உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு எந்திரம் போல செயல்பட வேண்டும். ஆமா, ஆனா அவளும் ஒரு மனித ஜீவன்தானே. அவளும் வீராவின் நிலையை புரிந்து கொள்கிறாள். அவர் ஒரு துரோகி அல்ல, தன் மக்களை காப்பாற்ற போராடும் ஒரு நிராதாரமான அரசன் என்பதை அவள் உணரும்போது அவளுக்குள்ளும் ஒரு தர்ம சங்கடம் உருவாகிறது. இந்த மனப்போராட்டத்தை புத்தகம் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறது. தேசப்பற்றுக்கும் காதலுக்கும் இடையிலான போராட்டம். ஆமா, அங்குதான் அரசியல் வரலாறு மனித உணர்வுகளின் களமாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு தெரிந்து விடுகிறது, வீரா விஜயநகர பேரரசுக்கு எதிரானவர் அல்ல, அவர் வெறும் சூழ்நிலை கைதி என்று. தன்னுடைய தேசமான விஜயநகரத்திற்கு தான் விசுவாசமாக இருப்பதா, இல்லை தான் நேசிக்கத் தொடங்கிய ஒரு அரசனுக்கு உதவுவதா என்ற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் போராட்டம் அவளுக்குள் நடக்கிறது. மறுபுறம் வீராவும் தவிக்கிறார் இல்லையா? தன்னிடம் சிக்கிய உளவாளியை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதுதான் ஒரு அரசனின் கடமை. ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாமல் தனிப்பட்ட உணர்வுகளுக்கும் அரசியல் கடமைக்கும் நடுவில் அவரும் தவிக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் இருவருமே 2 வெவ்வேறு பெரிய சாம்ராஜ்யங்களின் சதுரங்க ஆட்டத்தில் வெறும் பகடைக்காய்கள் என்பதை அந்த நாவல் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதைவிட சிறப்பாக இதை விவரிக்க முடியாது. இந்த முடிச்சுகள் எப்படி அவிழ்கின்றன, அந்த பெண்ணின் நிலை என்னவாகிறது என்பதை நீங்கள், அதாவது நேயர்கள், புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த அலசலையும் ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் இது வெறும் மிளகுக்கான வர்த்தகப் போர் அல்ல. கண்டிப்பா கிடையாது. கொச்சி ராஜா வீரா எடுத்த முடிவுகள், அல்புகர்க்கின் சூழ்ச்சிகள், விஜயநகர பேரரசின் எதிர்வினை மற்றும் இந்த மனித உணர்வுகளின் போராட்டம், இவை அனைத்தும் இணைந்துதான் தென்னிந்தியாவின் வரலாற்றை அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு தீர்மானித்திருக்கின்றன. வீரா போர்ச்சுகீசியர்களை உள்ளே அனுமதித்ததன் மூலம் அறியாமலேயே ஒரு நீண்ட காலனி ஆதிக்கத்திற்கு விதையிட்டு விட்டார் என்று நாம் சொல்லலாமா? அப்படியே ஒரு ஒற்றை வரியில் அவரை நாம் விமர்சித்துவிட முடியாது என்பதுதான் இந்த வரலாற்று பதிவின் முக்கியத்துவம். வீரா அந்த முடிவை எடுக்காமல் போயிருந்தால் கொச்சி ராஜ்யம் அன்றே சாமுத்திரியால் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கலாம். வரலாறு என்பது எப்போதும் சரியானதா அல்லது தவறானதா என்ற கருப்பு வெள்ளை தேர்வுகளால் ஆனது அல்ல.
2 மோசமான தேர்வுகளில் குறைந்தபட்ச பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கட்டாயம். மிகச்சரி. இதை நீங்கள் இன்றைய காலகட்டத்தோடு பொருத்திப் பாருங்கள். இன்று உலகின் பல்வேறு சிறிய நாடுகள் தங்களது பொருளாதாரத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வல்லரசுகளுடன் இதே போன்ற தந்திரமான ஒப்பந்தங்களை செய்கின்றன. அந்த வல்லரசுகள் தங்களின் இராணுவத் தளங்களை அந்த சிறிய நாடுகளில் அமைக்கின்றன. இதன் மூலம் உள்ளூர் எதிரிகளிடமிருந்து அந்த நாடுகள் தங்களை காத்துக் கொள்கின்றன. ஆனால் அதே சமயம் ஒரு உலகளாவிய பனிப்போருக்குள் தங்களை அறியாமலேயே சிக்கிக் கொள்கின்றன. இது மிக சரியான ஒப்பீடு. 16ஆம் நூற்றாண்டில் எந்த மலபார் கடற்கரை மிளகிற்கான ஆதிக்க போட்டியின் மையமாக இருந்ததோ அதே போன்ற பதற்றம் இன்று செமிகண்டக்டர்ஸ் உற்பத்தி செய்யும் நாடுகளிலோ அல்லது லித்தியம் சுரங்கங்கள் உள்ள நாடுகளிலோ நடக்கிறது. வளங்கள் மாறிவிட்டன, ஆனால் அதிகாரத்தை நோக்கிய மனிதனின் ஆசையும் அதற்கான சூழ்ச்சிகளும் மாறவே இல்லை. தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அரசியல் சதுரங்கத்தின் அடிப்படை விதிகள் அப்படியேதான் இருக்கின்றன. அதுதான் வரலாற்றை படிப்பதன் மிக முக்கியமான நோக்கம். கடந்த காலத்தின் தவறுகளிலிருந்தும் கட்டாயங்களிலிருந்தும் நாம் இன்றைய உலகை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்யும் தருவாயில் நான் நேயர்களை நோக்கி ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. ஒரு சிறிய அரசரான வீரா தனது நாட்டை பாதுகாக்க ஒரு வெளிநாட்டு வியாபார குழுவிற்கு தனது துறைமுகத்தில் இடம் கொடுத்தார். அது பல நூற்றாண்டுகள் நீடித்த காலனி ஆதிக்கத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய உலகை ஒரு கணம் பாருங்கள். இன்று பல உலக நாடுகள் தங்களின் தற்காலிக பொருளாதார வளர்ச்சிக்காகவோ அல்லது தொழில்நுட்ப தேவைக்காகவோ பல பன்னாட்டு நிறுவனங்களுடனும் வெளிநாடு அரசாங்கங்களுடனும் பல்வேறு மறைமுக வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன. டேட்டா, செயற்கை நுண்ணறிவு மாதிரி விஷயங்கள். ஆமா, டேட்டா சேவையோ அல்லது செயற்கை நுண்ணறிவோ ஏதோ ஒரு புதிய மிளகு இன்று உலக சந்தையில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கிறது. இந்த நவீன வணிக ஒப்பந்தங்கள் அடுத்த 200 ஆண்டுகளுக்கான உலக வரைபடத்தை யாருக்கும் தெரியாமல் இப்போது ரகசியமாக மாற்றி எழுதி கொண்டிருக்கின்றனவா? ஒருவேளை எதிர்காலத்தில் எழுதப்படும் ஒரு வரலாற்று புத்தகத்தில் நாமெல்லாம் இன்று எடுக்கும் சாதாரண பொருளாதார முடிவுகள் எப்படி ஒரு புதிய நவீன காலனி ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தன என்று விவாதிக்கப்படுமா? இதை நீங்கள் எப்பதாவது ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிகவும் ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தும் ஒரு கேள்வி இது. கொச்சி ராஜா வீராவின் கதை வெறும் கடந்த கால சுவடல்ல, அது எதிர்காலத்திற்கான ஒரு எச்சரிக்கை பலகை. இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடனும் புதிய கோணங்களுடனும் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத அதிகார போட்டிகளைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். நன்றி.